வணக்கம் யுவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான். இதுல வித்தியாசமா ஜடாமுடியோட இருக்கிற விநாயகர், 4 தாயார்களோட இருக்கிற பெருமாள் கோவிலும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது காரிசேரியில இருக்கிற லட்சுமி நாராயண பெருமாள் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற பெருமாளோட சிலை நவபாஷானத்தால ஆனது. இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுற தீர்த்தத்தை சாப்பிட்டா நோய் நொடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா திருச்சுழியில இருக்கிற திருமேனிநாதர் கோவில். இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா உருவானவர். ரமண மகரிஷி பிறந்தது இந்த ஊர்ல தான். திருமண தடை நீக்கும் தலமாவும் இது இருக்குது. இங்கு செய்யும் தான தர்மங்கள் எல்லாமே பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். மூணாவது மடவார் வளாகத்துல இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோவில். இங்க இருக்கிற சிவபெருமான் திருமலை நாயக்க மன்னரோட வயிற்று வலியை தீர்த்து வச்சிருக்காரு. இப்பவும் வயிறு வலி சம்பந்தமான நோய்கள் தீர்றதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுகப்பிரசவம் நடக்கிறதுக்காகவும் இங்க வேண்டிக்கிறாங்க. நாலாவது திருத்தங்கல்ல இருக்கிற நின்ற நாராயண பெருமாள் கோவில். திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாரால பாடல் பாடப்பட்ட தலம். இந்த கோவில்ல பெருமாள் 4 தாயார்களோட இருக்கிறாரு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஜாம்பவதியோடவும் இருக்கிறாரு. ஜாம்பவதிய திருமணம் செஞ்சுக்கிட்டதே இங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி தவம் செஞ்ச இடமாவும் இது சொல்லப்படுது. திருமண தடை நீக்கிறதுக்காகவும் விரும்பியவரை திருமணம் செய்யறதுக்காகவும் இங்க வேண்டிக்கிறாங்க. 5 ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோவில். ஆண்டாள் பிறந்ததும் இங்கதான். இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வடபத்ரசாயிக்கு தனி கோவில் இருக்குது. இங்க இருக்கிற உற்சவர் பெருமாள் பேண்ட் சட்டை அணிஞ்சு காட்சி தராரு. முக்கியமான விழா காலங்கள்ல மட்டும் இவருக்கு வெள்ளை வேஷ்டி அணிவிக்கிறாங்க. அடுத்து இருக்கங்குடியில இருக்கிற மாரியம்மன் கோவில். இங்க இருக்க மாரியம்மன் கிட்ட கண் நோய், அம்மை நோய் குணமாகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க. இங்க இருக்கிற அம்மன் சிவசக்தி அம்சமா இருக்கிறதுனால அம்மனோட சன்னதிக்கு முன்னாடி நந்தி சிலை தான் வாகனமா இருக்குது. மற்ற கோவில்கள்ல இருக்கிற மாரியம்மனை போல இல்லாம இந்த அம்மன் வலது கால மடிச்சு இடது கால தொங்க விட்டபடி இருக்கிறாங்க. அடுத்து சிவகாசியில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில். சிவன் காசியில இருந்து வந்து இங்கதான் தங்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வளம் பெருகிறதுக்காகவும் விமானங்கள்ல பாதுகாப்பா பயணம் செய்யறதுக்காகவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வத்திராயிருப்புல இருக்கிற அழகிய சாந்த மணவாளர் கோவில். பாண்டியர்கள் காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. சுவாமி இங்க தாயார்களோட காட்சி தராரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி தவம் செஞ்ச இடமாவும் இத சொல்றாங்க. இங்க இறங்க கிணறு அப்படிங்கிற பேர்ல கிணறு ஒண்ணு இருக்கு. மனிதர்கள் இதுல குளிச்சாவே அவங்களோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா நாம பார்க்க போறது அருப்புக்கோட்டையில இருக்கிற படித்துறை விநாயகர் கோவில். இங்க இருக்கிற விநாயகர் வித்தியாசமா ஜடாமுடியோட காட்சி தராரு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.